சத்தியவரத்தை சபை 16,056 வந்தார்களே. பரமேஸ்வரி உண்மைதான். மயான கரையில நின்று சுட்டப்பணம் சுடாத பணம் சுடுகாட்டு சாமியில வாசம் பண்ணக்கூடியவள். ஆமா, அங்காள பரமேஸ்வரி. ஆமா, அந்த அம்மனுடைய அடகரத்தினார் நீண்ட ஆயுளம் பெற்று நிறைந்த செல்வத்தோடு நீ வாழும்படி உனக்கு ஆசீர்வாதம். மகாராஜா வணக்கம். சரி சரி, அப்படி இருந்தாலும் சபையை பார்த்தியா? சபையை பார்த்தால் அறிவுக்கு ஆச்சாரத்துக்கு எப்படி தோற்றப்படுகிறது? ஐயா, லட்சுமி கடாஜபதி சபை. ஐயா, லட்சுமி சபை. ஆமா ஐயா. இந்த பக்கம் பார்த்தேனா? நம்மளை பெற்றோர் பெரியவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். உண்மைதான். ஆமையா. 4 பேர் அமர்ந்தாலும் சபைதான், 4000 பேர் அமர்ந்தாலும் சபைதான். ஆனா தேவலோகத்தில் கூடுவது அது தேவ இந்திரன் சபை, அது இந்திரனுடைய சபை. ஆமா. தில்லை சிதம்பரத்தில் கூடுவது அது தில்லை கனக சபை, கனக சபை. ஆமா. வடலூரில் கூடுவது சத்திய ஞான சபை, சத்திய ஞான சபை. ஆமா. இப்போ செமனாங்கூரா? செமனாங்கூர் புதூர் சேர்ந்த செமனாங்கூர் புதூர் இங்க அமர்ந்த எதற்காக சபை? இது அங்காள பரமேஸ்வரர் திருவிழா முன்னிட்டு உண்மைதான் போடப்பட்ட சபை. அப்பேற்பட்ட அங்காளம்மன் இடது கையில பாத்தியா? ஆமாங்கய்யா. அது என்ன காரணம்? அது என்ன காரணம்னா சொன்னதே தெரியுங்க, உதிரை கபாலா. ஆனால் ஒரு காலத்தில் எனக்கு 5 சிரம் இருந்தது. ஒரு காலத்தில் உங்க 5 தலை இருந்தது. ஆமா. ஆனால் எனக்கும் 5 சிரம், உனக்கு 5 தலை. அயனாகிய பிரம்மதேவன், அரணாகிய பிரம்மதேவன். ஆமா, அவருக்கும் 5 தலை. ஆமா, ஈஸ்வரனுக்கு 5 தலை, எனக்கும் 5 தலை. ஆமா. அவர் காலையில 6 மணிக்கெல்லாம் கையாயத்தை விட்டு போட்டு காலை வாகனத்திலே ஏறி எருமை கல்யாணத்தில் எல்லா ஜீவராஜிகளுக்கும் படி அளக்கக்கூடிய கட்டிப்பு அவர் தான். அந்த சிவபெருமான் காளை மாடு ஏறி எல்லாத்துக்கும் படி அளக்க போயிடுவாரு. ஆமா ஆமா. அவர் ஆக்கல், அழித்தல், படைத்தல் 3வது கடவுள் யார்? ஆமா. ஆனா அவர்களுடைய பெண் தான் நான் கட்டியிருக்கேன். ஆமா, எனக்கு மாமியா விடுறாரு. மாமியா. ஆனால் அவர் கால வாகனத்தில் சென்று விட்டால் பாராய பிரபஞ்சத்தில் எல்லா ஜீவராஜிகளுக்கும் படி அளக்க அந்த சிவபெருமான் போயிடுவாரு. ஆமா. அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் நான் என்ன ஆளு? அதாங்க. ஐயோ ஐயோ, சுடுகாடு போயிட்டா அப்படி அடிக்கிறாயா? அதோடு இருக்கட்டும். ஆனால் அப்படி நான் கைலாயம் சென்ற உடனே இருக்காங்க. ஆமா, அங்காள பரமேஸ்வரி மாமியா. ஆமா. அவர் பார்த்தார், போ இன்னைக்கு என்ன மத்தியானத்துல சிவபெருமான் படி அளந்துட்டு வந்துட்டாரு. என்ன காரணம்? அப்படி எடுத்து தோட்டம் திறந்து மலர்களை எடுத்து கேட்டியில ஜலம் கொண்டு வந்து பாலம் துளைக்கு பட்டால் அடிந்து விட்டு மலர்களில மலை போல கொட்டி பாத சேர்வை பாதத்துல பண்ணிடுறாங்க. அந்த அங்காள பரமேஸ்வரி அந்த நேரத்துல பையா எனக்கு வெக்கமா இருக்குறா. நீங்க ஒரு மாமியா வந்து மருமக கால வந்து அதனால நான் எதுவும் பேசல. எப்படி பேச முடியும்? மௌனமா இருந்தேன், அமைதியா இருந்தீங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பாத சேர்வை கட்டிட்டா வரலையே அப்படி என்று நிமிந்து பார்த்தாங்க. அந்த அம்மா
உண்மைதான். அத உடனே நானா இருக்கேன். ஓஹோ ஆமா. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ மருமக கால விழுந்துட்டுமேனு ஒரு பதட்டமா இருக்கும். ஆமா. ஆனா முக்காடிட்டு மூளையில கைலாயத்துக்கு சென்று படுத்து விட்டார். ஓ நான் அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மா உலகத்தை பணியாளர் விட்ட சிவபெருமான் வரக்கூடிய நேரத்தில் கதவு தாப்பால் போட்டு ஓ கதவு மூடி இருக்குது. கபால மந்திரம் செய்திருக்கு. கதவை தட்டி பெண்ணா பார்வதி அழைக்கின்றார். ஓ சிவபெருமான் பணியாளர் வீட்டுக்கு வந்து கதவு தட்டுறாரு. பெண்ணே பார்வதி கதவு தர அப்படியே அந்த சிவபெருமான் கூப்பிடுறாரு. அப்படின்னு மௌனமாக இருந்தது அந்த அம்மா. பாப்பா மறுபடியும் அழைத்தார் அல்லவா? சரி ஏதாவது சாபத்தை கொடுத்துருவாரு. லேசா கதவை திறந்து சோர்வு முகத்தோட முக்காட்டோட வந்து நிக்கிறாங்க அந்த அம்மா. ஐதபாவனே நிக்கிறாங்க அந்த அம்மா. நான் பணியாளர்கள் செல்லக்கூடிய நேரத்தில் கைலாயத்தில் என்ன நடந்தது? ஓஹோ அப்படியே சிவபெருமான் கேட்கிறாரு. ஆனா அரணார்க்கு 5 சிரம். ஆமா. அயனாக பெண்மதேவனுக்கு 5 சிரம். உனக்கு 5 சிரம், பெண்மதேவன் மருமகனுக்கு 5 சிரம். ஆமா. நீங்க தான் வந்திருக்கீங்கன்னா நான் பாத சேர்வை கண்டா அது வரைக்கும் பெருமதேவம் மௌனமா இருக்கும். ஓ பேசாம அமைதியா இருக்காரு. ஆமா. அத சொன்ன உடனே அவருக்கு தாளல கோபம் அதிகமாகி கோபம் வந்ததும் அறுத்தால் அறுக்க வேண்டும். அறுத்தால் ஒரு தலையை அறுக்க வேண்டும். அல்ல என்றால் அந்த சிவபெருமான் பெருமதேவன் தரத்தில் வந்து அறுக்க வேண்டும். ஓஹோ அப்படின்னு ஒரே கட்டளை. அந்த அம்மா கோபத்தோட நின்ற உடனே அம்மாவுடைய முகத்தை பார்த்தா பொறி பறக்குது. ஆனால் அவர் எழுந்தார். கோபத்தோடு ஓடோடி வந்து நான் அப்பதான் சட்டில் ஓரத்துல உட்கார்ந்து அமைதியா உட்கார்ந்து பக்கத்துல கலைவாணி. ஆமா. அவர் ஓடோடி வந்த உடனே மாமனார் வர திடீர்னு எழுதுனா எது என்ன ஏதுன்னு கேட்கல. எனக்கு 5 சிரத்தில் ஒரு சிரத்தை அறுத்த உடனே அவர் கையில பற்றி கொண்டது பெருமகத்தை பிடித்து விட்டது. யாருக்கு? சிவனுக்கு. அந்த பெருமகத்தை பிடித்து பிடித்து சுடுகாட்டு கோவிலில் பிறந்தார் சிவபெருமான். ஆமா. அப்போ எங்க அப்பா இருக்காரு நாராயணன். அவர் ஓடோடி வந்து ஆனால் உதரத்து வரும் கொண்டு போயிட்டு அவள் பொறி கடவுள் இதுகள் எல்லாம் அந்த உதரக பாலத்துக்கு வாரி வாரி உமா கையில வைத்துக் கொண்டு இறைத்தார்களாம். எல்லா தேவர்களும் மறுபடியும் இருந்து அந்த அம்மா மட்டும் வாரி வாரி எரிக்கக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் அந்த உதரக பாலம் சிவபெருமான் கரத்தில் இருந்து கீழே இறங்கி அந்த உதரத்தோறு இதுகள் எல்லாம் அது சாப்பிட்ட உடனே சாப்பிட்ட உடனே கையை விட்டு கீழே இறங்கி உதிரச்சோத்தை சாப்பிட்டு கொண்டிருந்தது. எந்த என்னுடைய சிரம் அந்த பெருமக்கத்தை அந்த கபாலமாகப்பட்டது. ஆனால் எல்லாம் ஆன உடனே எல்லாரும் மறைமுகமாக இருந்து விட்டார். என்னையும் மறைமுகமாக அழைத்து சென்று விட்டார் எங்க மச்சம். ஆமாண்ணா யார் எங்க மச்சான்? எங்க அப்பா அவருக்கு மச்சான். ஓஹோ சிவபெருமான் மச்சான். ஆமா. ஆனால் அப்ப பார்த்தது அந்த பெருமகபாலம் யாரு இல்லாத இருக்கக்கூடிய நேரத்தில் அம்மாவுடைய இடது கையில பற்றி கொண்டது. ஓஹோ ஆமா. அப்பதான் பித்து வெறி பிடித்து பேய் போல் அழைத்து சுடுகாட்டு சாமலில சுட்டப்பன சுடாத போன இதுகளெல்லாம் வாரி வாரி தின்னாலாம் அந்த அம்மா. ஆமா. மலையனூர் ஏரியில நல்லா அந்த பார்வனியாக கிடத்தி அணுவுக்கு ஒரு ஆணியாக அடித்து பிரம்மா விஷ்ணு ருத்ர 3 பேர் இருப்போம். கால்மாட்டில பாவாள நாயன் வீரபத்ர சுவாமி 7 கன்னிமார்கள் 108 பூதகணம். அம்மாவுக்கு அப்பதான் பெரிய நாயகி அங்காள பரமேஸ்வரி அப்படி என்று பேர் வந்தது. அப்பேற்பட்ட அங்காள பரமேஸ்வரிக்காக ஓடி ரவி ஆனால் ஆக்கள் அழித்தல் படத்தல் அப்படி சொன்னேன்.
எப்படி பிரம்மதேவன் 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 ஆட்கள் அழித்தல் படைத்தல் படைத்தல் மூன்றாவது கடவுள் யார் நீங்கதான் ஆமா ஆ. அது எப்படி என்றால் ஆ. ஆட்கள் என்றால் கைலாயமன் கோவிலாய் வீட்டிருக்கின்ற 2014 நேற்று மனத்த முக்கண்டாரியாக சிவபெருமான் இடபாகத்தில் எழுந்தொருளியா உமா பார்வதி அவர் தான் முதல் கடவுள் முதல் கடவுள் ஆரோக்கிய பிரபஞ்சத்தில் எல்லா ஜீவராஜிகளுக்கும் ஆ கல்லுக்குள் இருக்கக்கூடிய தேரைக்கும் தேவைக்கும் முட்டைக்குள் இருக்க கருவுக்கும் படி அளக்கக்கூடியவர் அந்த சிவபெருமான் ஆமா. அவர்தான் முதல் கடவுள் ஆமா ஆஹா. அவர் ஆட்கள் ஆ. அழித்தல் ஓஹோ ஆமாடா அவருங்க அது தெரியாத உனக்கு அதான் சரியா ஆரோக்கிய பிரபஞ்சத்தில் ஆ அதர்மம் எங்க இருக்கோ ஓஹோ அதர்மத்தையும் அதர்மத்தாலே அழிப்பாராம் என்ன அந்த நாராயணமூர்த்தி எங்க அப்பா ஏய் அப்ப எங்கப்பா ஆமா நான் என்ன அதுல சந்தேகம் தெரியாதுங்க தெரிஞ்சா சொல்லுடா கரெக்ட் ஆனால் ஆரோக்கிய பிரபஞ்சத்தில் அழித்தால் அழித்தல் எந்த அதர்மம் இருக்கோ அதர்மத்தை கூட நியாயம் சேர்த்தா சேருமா சேராதுங்க அது அதர்மத்தை தூக்கி போட்டாதான் அப்பதான் ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியும் அதர்மத்தையும் அதர்மத்தாலே அழிப்பாராம் அந்த நாராயணன் எங்க அப்பா ஆ மூன்றாவது கடவுள் யான் தான் ஓஹோ நீங்கதான் பூபதி ஓ ஆரோக்கிய பிரபஞ்சத்தில் ஆ. யானவதில் எருமைக்கண்டு எல்லா ஜீவராஜியும் இருக்கான் ஆ. ஓ இந்த மாநில மக்களுக்கெல்லாம் படைத்து வருகிறீங்களா எல்லா ஜீவன்களையும் படைச்ச ஆளு நான் தான் ஆனா உக்காரா போய் ஒரு நாள் தேடி என்ன இருக்கிற மிதுவா ஓ இந்த மக்கள் இந்த ஆளு பண்ண வேலை என்ன தெரியுமா நான் கொஞ்ச நீங்க படிக்கிறாரா அவன் திருட்டு பேவல பல்ல ஒடிச்சிருவான் யாரு பல்ல யாரு நீ பண்ண வேலை என்ன என் பொண்ணை என்ன பாப்போன உனக்கு என் பொண்ணை என்ன பாவமாண்ணா அதுக்கு அந்த கட்ட பல்ல மேலே அடிப்பணும் இந்த மாநில மக்கள் படிச்சா நீதானே பொண்டாட்டிய படிச்சா நீதானே கவுசிலியாவ என்ன உன் பொண்டாட்டிக்கு ஏயா என் பொண்டாட்டி என்ன பாவமாண்ணா பொண்டாட்டி கவுசில்யாவா ஆமா ஐயா ஓஹோ அடா ஏயா அந்த மாதிரி படிக்கலாமா எப்படி எப்படி படிக்கிறதா எப்படி எப்படி மேலி பிடிக்காத கீழி பிடிக்காத அவன் தொப்பியா இருக்கிறா நீ சப்பியா இருக்கிறியா அந்த மாதிரி படிக்கலாமா அந்த மாதிரி படிக்கலாம் நீ கேட்ட கேள்வி சரியா இவன் சப்பியாக்குறானா இவன் தான் தொப்பியாக்குறானா படிச்ச அவன் தொப்பியா அதை விடியா பொண்டாட்டியா நொண்டியா படிச்சியா கைத்தா எப்படி உன் பொண்டாட்டி எப்படி நடக்கும் அது மாதிரி பொண்டாட்டி எப்படி நடப்பியா தாக்கா அவன் பொண்டாட்டி நடைய பாத்தியா அவன் பேர போனா சூத்துக்கு பால் மாறான் கழுவு முடியா ஒரு கை வரல ஒரு கை இப்படி இருக்குது தாக்க முடியா தாக்கா இருக்கிற அடுத்த ஜென்மத்துல ஒழுங்கப்பட அப்படி அல்ல நான்கு வேதத்தை என்னிடத்துல ஒப்படைத்திருக்கின்றான் ஆமா 4 வேதத்தை வைத்து இருதயத்தை உச்சரித்தான் எங்க போய் ஒப்படைச்சிருக்காங்க உனக்கு பிறவிக்கு 7 ஜனனம் ஒரு பிறவிக்கு 7 ஜனனம் ஆமா முன் ஜென்மத்தில் பாவமா புண்ணியமா பாவமா புண்ணியமா இந்த ஜென்மத்தில் பாவமா புண்ணியமா ஆமா. இது எத்தனையாவது ஜனனம் தெரியாத அப்படி என்று பின்னால் பார்த்து பின்னால பார்த்து பின்னால எழுதி மின்னால எடுத்து பார்ப்பது ஓஹோ பின்னால எழுதுவது பின்னால எழுதுவது மின்னால் பார்ப்பது முன்னால பார்ப்பது ஆமா அது என்ன அமைஞ்சிருக்கோ அதுதான் தவிர வேற ஒன்று நடக்காதுடா தம்பி ஓஹோ ஆமா ஆனா அது என்ன காரணம் தெரியுமா என்ன காரணம் இப்ப நீ என்ன பண்றாங்க கூத்தாடுற நான் வந்து கூத்தாடுற கெட்டியார் வச்சாடுறேன் யார் ஜமாயில இத கலைமாமணி விருது பெற்ற தாங்க சேகர் ஐயா அவர் ஜமால கெட்டியார் கெட்டிக்கார ஆடுற ஆமா பரவெல்லாம் தாளக்காரன் அடிச்சுட்டு போறாங்க வியாபாரம் நடந்துக்கிட்டே இருக்குது வீடியோ வியாபாரத்துக்கு பஞ்சமே இல்ல பரவெல்லாம் டமால் 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 இழுத்துக்கிட்டே இருக்கிறான் ஆமா ஆட்ட
யுத்தம் முடிந்த உடனே காலையில 6, 7, 8 மணிக்கெல்லாம் கூட்டுக்கு போவேன். ராஜா சம்பளம் கொடுப்பாரு. ஆமா. வீட்டுக்கு போவேன். போன உடனே உங்க அப்பாவுக்கு வயசு என்ன ஒரு 60, 65 இருக்கும். எங்கயா 75. ஓ 75. 76 நடக்குது இப்ப. ஓ அப்படியா? அவர் என்ன ஆனா வயசான உடனே ஒரு நாளைக்கு 3 வேளை உணவு. ஆமா. அது வேலைக்கு கொடுக்கணும். அது வயசானதா தாங்க முடியாது. ஆமாய்யா. அதனால் அப்பா மகனே போவது எங்கடா போயிருந்த வேலைக்கு வீட்டுல கவனித்து உணவு கொடுக்கவில்லையே அப்படின்னு ஒண்ணு கேட்பாரு. போன உடனே இத கேட்டதும் உனக்கு கோபம் ஏன் இந்த விடியத்தான் வியாபாரம் நடக்குது உனக்கு அடி வாங்கிட்டு வரணும். ஆமா இன்னும் பொண்டாட்டி பார்க்கலாம் புள்ளிய பார்க்கலாம் இன்னொரு ஆடு மாடு நடுல கட்ட பார்க்கலாம். இவன் உட்காந்துட்டானே இருக்கான். ஒருவேளை சாப்பாடு கொஞ்சம் போயிடுச்சு. அதுக்குள்ளே மௌனே எனக்கு தீனி வச்சு அப்படின்னு உனக்கு கோபம் பொறி பறத்து இங்க படுற கஷ்டம் அப்படி தாய் தகப்பன் கேட்பது உணவு. மகன் கொடுப்பது எந்த காலம் பெற்ற தாய் தகப்பன் உணவு கேட்கும் போது உதைக்கின்றானோ அந்த கால் மறு ஜனனம் மோடம். அது அவன் செய்த பாவத்தை அவன் தான் அனுபவிக்கணும். சரி நீ இது மாதிரி வண்டியா படிச்சா கூட இந்த கெடா நாய் போட்ட நாய் பட்டு இந்த கெடா நாய் போட்ட நாய் பட்டு நீ தானே? அதேதான் உலகத்துல அது பண்ற மாதிரி பண்ற. இப்ப இந்த சாமி அலங்கார செய்து தேரில் அமர வைத்து அந்த தேரை கலப்புற நேரத்துக்கு தான் அது ரெண்டும் மாட்டிக்கிட்டு தேரு கிழந்து வருது. இப்ப ஒரு ஊர்ல கல்யாணம் பண்ணி திருமணம் செய்து பொண்ணு புள்ள ஊர்வலம் வரும். அந்த பொண்ணு புள்ள ஊர்வலம் வர நேரத்தில் தான் அவங்க எதிரிலதான் மாட்டின்னு அங்கே ஒரு பிளாக் ஷர்ட் போடுற சட்டை அவனுக்கு போன வாரம் கல்யாணம். அவன் அந்த சேர் ஸ்டூல்ல உட்காந்து போய் ஜீப் மேல பொண்டாடி அவனுக்கு உட்காந்து உடனே அப்பதான் கெட்ட நாய் போட்ட நாய் புட்டின்னு ஓடி வருது வெளியே. அது என்ன காரணம்? அது என்ன அந்த மாதிரி படிச்ச. ஆனால் சிற்றின்னம் என்பது மறைமுகம். ஆனால் அந்த ஜீவன் மட்டும் மறைமுகத்த இடத்துக்கு போகாது. அது என்ன காரணம்? கட்டளை. ஒரு ஆணுக்கு ஒரு பெண், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண். அதுதான் கடவுளுடைய கட்டளை. ஒரு பெண்ணுக்கு ஆணுக்கு திருமணம் நடந்த உடனே இந்த சிற்றின் ஆசையினால் ஆனால் அந்த ஆணாகப்பட்டது தாலி கட்டிய தன் பெண் அது இருக்க அயலான் மனைவி மேல ஆசைப்படுகின்றான் அந்த ஆடவன் அடுத்த பிறவி இப்ப நீ சொன்னிய அதே பெண்ணாகப்பட்டது தாலி கட்டிய தன் கணவன் இருக்க அயலான் மேல ஆசைப்படுகின்றான் அந்த பெண் அடுத்த பிறவி அதை உட்கார்ந்து இருக்கிற பசங்க இவங்களெல்லாம் கல்லால் அடிச்சு காரி தொக்கணும். அவங்க செய்த பாவத்தை அவங்க தான் அனுபவிக்கணும். அப்ப உண்மையாலுமே இவன் அடுத்த பிறவி கடாநாய் தான். அப்படியா? கண்டிப்பா. ஏன்னா சொந்த பொண்டாட்டி இருக்க மாமேல அது அடுத்த பிரிவு போட்டு நாய் தான் போயிட்டு. சரி சரி இன்னும் ஏதாவது மறுபடியும் மாற்றமே பெறோம். ஆமா ஆனா எனக்கு கொடுப்பது மூன்றாவது பூஜை. ஆமா முதல் கடவுளுக்கு முதல் பூஜை. ஆமா இரண்டாவது உங்க அப்பா நாராயணனுக்கு அவருக்கு இரண்டாவது பூஜை. எனக்கு மூன்றாவது பூஜை. எனக்கு மூன்றாவது தப்பு தவறுதாங்க. அதானே அப்போ இந்த துப்புள்ளிக்குதான் உண்டு. அதனால் அப்பா இடத்துல சென்று அமர்ந்து இரண்டாவது பூஜை எனக்கு வேண்டும். அப்பா இருக்கிற சிம்மாசனத்தை நீங்க வாங்கி இரண்டாவது பூஜை நீங்க வாங்கலாம் நினைக்கிறீங்க. ஆமா அப்பாவை கேட்ட உடனே
ஒரு புள்ளிய சொல்றாரு. ஓஹோ அவர் அதை சொன்னா நான் என்ன ஆளு நீங்க பண்ணியா அந்த வீட்டுல ஆளா அப்பா கொடாடி ஆனா எனக்கு அவருக்கு கடுப்பா நடக்கிறது. ஆனால் அப்ப முதல்வராக இருக்கக்கூடிய சிவபெருமான் பார்த்தார். பெருமாவிட்ட நடத்தக்கூடிய போரை பார்த்தால் பாராஜி பரமத்தை அழிந்து விடுவார் தெரிகிறது. அப்படி வந்து இருவருக்கும் நான் ஒரு நிபந்தனை வைக்கிறேன். சென்னியாகி சிரசை ஒருவன் பார்க்கணும், பாதத்தை ஒருவன் பார்க்கணும். அப்படி என்ற உடனே நான் அன்னப்பட்சியாக வடிவடித்து வயிறை சென்று சிரசை பார்க்கலாம். ஆனால் போற சிறகெல்லாம் உதிர்த்து அசத்து கீழே உயிர சமயம் அவர் சிறந்த தாழம்பு ஓடி வந்தது. தாழம்புவை கண்டிச்சு சந்திச்சு 2 பேரும் பேசணும். அந்த தாழம்புவை நான் என்ன கேட்கிறேன், என்னால சிரச பார்க்க முடியல, எனக்காக சபையில ஒரு பொய் சொல்ல வேண்டும். என்னால சிவபெருமான் சிறத்தை பார்க்க முடியவில்லை. அதனால இப்ப சபையில இந்த பிரம்மதேவன் ஒரு பொய் சொன்னா போதும். பொய் சாத்துக்கு ஆளாமற்றேன். ஆனால் அதுக்கு ஒப்புக்கொண்டது தாழம். அது ஒத்துக்கின உடனே தண்டமா இருக்க அந்த உடனே சொல்லுவான் கேட்கின்றான். பாத்தியா? நான் பார்த்தேங்க. அப்படியா பாத்தியாடா? அப்படி சந்தேகம் பார்த்தா அந்த தாழம்புவை ஆமா நான் சொன்ன உடனே தாழம்புவை குறித்து கேட்கின்றார் சிவபெருமான். ஆமாங்க பிரம்மதேவன் 3வது கடவுளாக இருந்தாலும் உன் சிரசை பார்த்தா நாங்க சிரசில் தானே இருந்தா என்ன ஆயிடுச்சுன்னு ஒண்ணு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா உன் சிரசை பார்த்தா உனக்கு நேத்திரம் எங்க இருக்கு? அதான உனக்கு தெரியாது போயிடுவா. அதானே அப்படின்னு கோபம் வந்தது. அண்ணா பிரம்மா ஆனால் வைத்தன்னாய் அல்லவா உலகத்திலே ஆலயம் இல்லாத போக கடவுள் விட்டினார் சாபத்தை. சபையில போய் சொன்னல ஒரு ஆலயம் எந்த ஊர்ல இருக்க கூடாது. அப்படி சாபத்தை பிரம்மாவுக்கு ஆலயம் தனி ஆலயம் எங்கேயாவது இருக்கா? இல்லையா? அடியா தாழம்புவே பெருத்த சபையில் பாமர மக்கள் இல்லை என் சிரசிலே வைத்து பூஜை செய்யக்கூடிய தாழம்பு வைத்தாச்சு சொன்னாய் அல்லவா உலோகத்தில் ஆலயத்துக்கு உதவாத போக கடவுள். அப்படியே அவரு ஆமா அது நான் இன்று வரைக்கும் சாபத்தை கேட்டு சத்தியலோகத்துல சத்தியலோகத்துல எத்தனை 2 லாபங்களுக்கு நான் பிண்டம் பிடிக்கிறேன். பிண்டம் பிடிக்காத கொலைவாணி நாவலை நின்று ஓசை கொடுக்கக்கூடியவள். சீக்கிரம் அழைச்சு போயிட்டு வையா
Hey,